Hello children, welcome to my channel Easy 16. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 12ஓட சாப்டர் 2 எக்ஸாம்பிள் 2.31 பார்க்கலாம். சிம்பிளிஃபைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 + i வந்துட்டு ஃபர்ஸ்ட் போலார் ஃபார்ம்லேயே கிடையாது. ஸோ போலார் ஃபார்ம் மாற்றுறதுக்காக 1 + i வந்துட்டு r × cos θ + i sin θக்கு ஈக்குவேட் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு இங்கே எக்ஸ் வந்து ரியல் பார்ட்டு 1, ஒய் வந்துட்டு இமேஜினரி பார்ட்டு 1. r கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா வந்து √(x² + y²). ஸோ √(1² + 1²), 1 + 1 √2 ஆயிடுது. அடுத்தது நம்மளோட தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ஃபா வேணும். ஆல்ஃபாவோட ஃபார்முலா வந்துட்டு tan inverse of y/x modulus of y/x. ஸோ tan inverse of y பதிலாகவும் 1, x பதிலாகவும் 1, அப்போ 1/1 1 ஆயிடுது. ஸோ டேனில் எப்போ 1 வரும்னா π/4 அப்போ வருது. இங்கே நம்மளோட கொஸ்டின் படி cos θ அதாவது ரியல் பார்ட் வந்து பாசிட்டிவ், sin θ இமேஜினரி பார்ட் வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அப்போ என்ன தெரியும் இல்லையா, ரெண்டுமே பாசிட்டிவ் வந்துச்சுன்னா தீட்டா லைஸ் இன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ தீட்டா இஸ் நத்திங் பட் யுவர் ஆல்ஃபா தான். ஆல்ஃபா வந்து π/4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1 + i = அந்த ஆருக்கு பதிலாக √2வும் காஸ் ஆஃப் தீட்டா பதிலாக π/4ம் நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஆனால் நம்ம கொஸ்டின் படி ஹோல் பவர் 18 இருக்குது. ஸோ √2க்கு பவர் 18 போட்டிருக்கேன். நம்மளோட போலார் ஃபார்முக்கு பவரில் 18 போட்டிருக்கேன். √2 அப்படின்னா 2 பவர் ஹாஃப்னு எழுதலாமா? ஸோ 2 பவர் ஹாஃப் இன்ட்டு ஆல்ரெடி இருக்கிற 18 போட்டுட்டேன். இங்கே வந்து டிமோடஸ் தியரம் அப்ளை பண்ணிட்டேன். தட் இஸ் 18 வந்து உள்ளே வந்துருச்சு. இப்போ இங்கே நம்மளுக்கு 2 9s are 18ன்னு கேன்சல் ஆகிடுது. இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிறதால நான் இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறேன். 4π + π/2. ஸோ ஆல்மோஸ்ட் இது 360 + θ மாதிரி ஆகுது. 360 + θ வந்து உங்களுக்கு லைஸ் இன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அதனால அங்கே ஆல் பாசிட்டிவ், அதனால ரெண்டுமே பாசிட்டிவ். ஸோ cos π/2 + i sin π/2. வெளியில் 2⁻9 வந்து 512 ஆயிடுது. cos 90யோட வேல்யூ வந்து 0, பட் sin 90யோட வேல்யூ வந்துட்டு 1, கூட i இருக்கிறனால 512i அப்படின்னு ஆயிடுது. தேங்க்யூ சில்ட்ரன்.